ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். எழிலோட ப்ரொடியூசர் பொண்ணு வர்ஷினி இப்போ எழில்கிட்ட பேசுறாங்க. எழிலோட ஃப்ரெண்டுமே இப்போ கூட உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட வர்ஷினி சொல்றாங்க, காஸ்டியூம் டிசைனர் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எழிலோட ஃப்ரெண்ட் இப்போ எழுந்து வெளியில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வர்ஷினி இப்போ எழில்கிட்ட சொல்றாங்க, நீங்க இல்லாத நாள்ல நான் ரொம்ப மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. கொடைக்கானல்ல வச்சு கூட நான் உங்களுக்கு கால் பண்ணினேன், நீங்க தான் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஒர்க்ல பிஸியா இருந்தேன், அதான் அட்டன் பண்ணல அப்படின்னு எழில் சொல்றாரு. வர்ஷினி எழில்கிட்ட சொல்றாங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எழில், நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஆல்ரெடி அமிர்தாவை லவ் பண்றீங்க அப்படின்னு எழில் சொல்றாரு. அமிர்தா ஏற்கனவே கல்யாணமானவங்க, ஹஸ்பண்ட் வேற இறந்துட்டாங்க, குழந்தை வேற வச்சிருக்காங்க, அவங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க வர்ஷினி. எழில் சொல்றாரு, அமிர்தாவும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே வர்ஷினி கோபப்பட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்ததா பாக்கியா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா அவங்க வீட்டுல பிரியாணி, சிக்கன் 65 அப்படின்னு அசத்தலா சமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஜெனி சொல்றாங்க, ஆன்டி கல்யாண ஆர்டர்ல சமைச்சாங்கல்ல, அதுக்கு கிடைச்ச சம்பளம் தான் இது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோபி கல்யாணத்துல சமைச்சது கிடைச்சதா அப்படின்னு பாக்கியாவோட மாமியார் கோபப்படுறாங்க. பாக்கியா மாமனார் சொல்றாரு, யாரு கல்யாணத்துல சமைச்சா என்ன, இது பாக்கியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் அப்படின்னு சொல்றாரு. பாக்கியா சொல்றாங்க, இனிமே அந்த கல்யாண மண்டபத்துல இருக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் சமைக்க போறது நம்ம ஈஸ்வரி கேட்டரிங் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாக்கியா, அதை சொல்லவே இல்லை அப்படின்னு எழில் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எல்லாம் ஒரு சஸ்பென்ஸ் தாண்டா அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. நீ உண்மையிலேயே மன உறுதியோட இவ்வளவு தூரம் வந்திருக்கிறது நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா அப்படின்னு பாக்கியாவோட மாமனார் சொல்றாரு. அடுத்ததா இப்போ ராதிகா வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. கோபி ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. அதான் கோபி, நானும் 5 o'clock இருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஆர்டர் போலான்னு நினைச்சேன், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. காஃபியவே ஆர்டர் போடணுமா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு கோபி. கோபி ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல மயு வராங்க, எனக்கு சம் சொல்லி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு மயு, அங்கிள்கிட்ட கேளு, அவர் நல்லா சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகா. வழி இல்லாம மயுவுக்கு இப்போ சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு கோபி. எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்கு கோபி, நான் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இப்போ அங்க இருந்து போயிடுறாங்க. ராதிகா வந்ததுக்கு அப்புறமா மயு ராதிகாட்ட சொல்றாங்க, அங்கிளுக்கு ரொம்ப பசிக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தானே பசிக்குதுன்னு சொன்ன மயு அப்படின்னு கோபி சொல்றாரு. 2 பேரும் 10 minutes வெயிட் பண்ணுங்க, நான் குக் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இப்போ அங்க இருந்து போறாங்க. பிரியாணி வாசனை வருது மயு, உன்னோட அம்மா நமக்காக ஸ்பெஷலா மட்டன் பிரியாணி பண்றா போல அப்படின்னு கோபி ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாரு. அம்மா பிரியாணி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு மயு சொல்றாங்க. இருந்தாலும் ஸ்மெல் வருது மயு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு கோபி. சமையல் ரெடி ஆயிடுச்சு, 2 பேரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. இன்னைக்கு பிரியாணி ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கோபி போறாரு. மயூட்ட கோபி சொல்றாரு, நிறைய தண்ணி எல்லாம் குடிச்சிடாத, பிரியாணி சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல ராதிகா இப்போ அவங்க வராங்க. ஓட்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு கோபி. நீ பிரியாணி குக் பண்ணலையா அப்படின்னு கேக்குறாரு. நான் இப்ப பிரியாணி செய்ய போறேன்னு சொன்னேன் அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. கோபி சொல்றாரு, பிரியாணி ஸ்மெல்லாம் வந்துச்சே அப்படின்னு கேக்குறாரு. இது பக்கத்து வீட்டுல இருந்து வந்திருக்கும் கோபி அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. வேற வழி இல்லாம ராதிகா கொடுத்த சாப்பாடை வேண்டா வெறுப்பா சாப்பிடுறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.